ஹலோ வெல்கம் டு seasonbuds. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்ட்டான சிம்பிளான ஃபில்லிங்கான ஒரு கருவாட்டு குழம்பு. கம்பங்கூழ் ரைஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு கேவுரு களியாக இருக்கட்டும், கம்பங்களியாக செய்யும் போது இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கருவாட்டு குழம்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்க கருவாடை வார்ம் வாட்டர், அதாவது ரொம்ப வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் அதில் இருக்க வந்துட்டு டஸ்ட்டெல்லாம் வரும். ரொம்ப உப்பாக இருந்தாலும் அது வந்துட்டு உங்களுக்கு மீடியம் டேஸ்ட்டுக்கு வரும். அதனால் ஒரு 15 மினிட்ஸ் வார்ம் வாட்டரில் நல்லா சோக் பண்ணிடுங்க. நான் வந்து மிக்ஸ்டு கருவாடு எடுத்திருக்கேன். நீர் சதும்ப, மத்தி மீன், அப்புறம் நெத்திலி மீன், இதெல்லாம் மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி கருவாடு எடுத்திருக்கேன். ஸோ கருவாடோட குவாலிட்டியை பொறுத்து உங்களுக்கு குழம்போட டேஸ்ட்டு மாறும். ஸோ நல்ல கருவாடாக பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நல்லா இது சோக் ஆகட்டும். இன்னொரு பக்கம் நம்ம சட்டியில் எண்ணெய் ஊற்றி குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போது 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்தாச்சு. ஸோ நல்லா எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமேட்டு வடகம் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஸோ வடகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். இந்த மாதிரி புளிக்குழம்பு வெரைட்டிக்கெலாம் வந்து வடகம் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. அதுவும் இந்த டைமில் அது வந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எப்படி செய்கிறது அப்படின்றதையும் நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வடகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. வடகம் இல்லாதவங்க வெந்தயம், கடுகு, கருவேப்பிலெலாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ நல்லா பொரிஞ்சு வரும்போது வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 20 நல்லா நறுக்கி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வெங்காயமும் பூண்டும் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். அதுமாதிரி பூண்டும் ஒரு 15 பூண்டு எடுத்து 2ஆக நறுக்கி நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா உங்களுக்கு வதங்கணும், சாஃப்டாக ஆகணும். வடகம் வந்துட்டு நாங்கள் சேல்ஸும் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வடகம் வேணும்னா நீங்கள் வந்துட்டு நான் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான குவான்டிட்டிக்கு நாங்கள் வடகம் வந்துட்டு கொரியர் பண்ணுவோம். இப்போ தக்காளி வந்துட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு 1 தக்காளி பழம் போதும். ஏன்னா நம்ம புளி சேர்க்க போகிறதுனால தக்காளி 1 தான் சேர்த்துருக்கோம். முருங்கைக்காய் 2 முருங்கைக்காவை நம்ம இந்த மாதிரி பீசஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணணும், ஒரு காய் சேர்க்கும் போதும். இப்போது முருங்கைக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே கத்திரிக்காவும் வாழைக்காவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே அந்த புளிக்குழம்புக்கு டேஸ்ட்டு புளி ஏற ஏற உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காய் இந்த மாதிரி ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம காய் போட்டு செய்யும் போது கருவாடை சேர்க்காமல் இருந்தீங்கன்னா அது வந்துட்டு அப்படியே ஒரு காய்கறி புளிக்குழம்பு மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு வீட்டில் வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த மாதிரி நம்ம குழம்பு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கருவாடை சேர்த்துக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு நறுக்கி சேர்த்துருக்கோம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா வேகணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், அதாவது சாம்பார் மிளகாய்த்தூள்னால் மல்லித்தூளும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லைனா நீங்கள் தனியாக மல்லித்தூள், மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் புளி, லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணி வந்து 1 கப் சேர்த்துருக்கோம். புளி தண்ணி 1 கப்பு. இது கூடவே நார்மல் வாட்டர் வந்துட்டு 1 கப் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த காய் நல்லா முழுகணும், அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போது நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எது பத்தலையோ அதை சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா. இப்போ எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா குக் ஆகணும். அந்த காய்கறியை வந்து நல்லா குக் ஆகி வெந்து வர வரைக்கும் நம்ம வந்துட்டு பிளேட் போட்டு மூடி வச்சு
குக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு நல்லா கொதி வந்திருக்கு. அதே மாதிரி வாழைக்காய் இருக்கட்டும், முருங்கைக்காகட்டும், உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்திருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த குழம்பு அப்படியே இறக்கி வச்சிட்டிங்கன்னா சுவையான காய்கறி புளிக்குழம்பு ரெடி. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு தனியாக நாங்கள் வெஜிடேரியன் இருக்கிறதுனால அது தனியாக எடுத்து வச்சிட்டோம். ஒரு கப் எடுத்து வச்சுட்டு திருப்பி அகைன் அதே குழம்புல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருக்க ட்ரை ஃபிஷ்ஷையும் அதாவது கருவாட்டையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் மிக்ஸ்டு கருவாடு தான் சேர்க்குறோன்னு இல்லை, உங்களுக்கு எந்த கருவாடு கிடைக்குதோ அந்த கருவாடு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா குக் பண்ணிட்டா அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு உங்களுக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி காய்கறி போட்டு செய்யும் போது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த புளிக்குழம்புல வெந்த வாழைக்காவாகட்டும், முருங்கைக்காய் எல்லாமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் களி செய்யும் போது ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இந்த கருவாட்டு குழம்பு இருக்கும். கருவாட்டு குழம்பு வந்துட்டு சூடாக அப்படியே சர்வ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வந்துட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்போ தான் அந்த கருவாடு நல்லா ஊறி குழம்பு இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். அதனால் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.